இஸ்லாத்தின் எதிரியாக இருந்து அதே இஸ்லாத்தின் அல்லாவின் வாளாக மாறிய மனிதர் யார் தெரியுமா? ரோமும் பாரசீகமும் நடுங்கிய பெயர், தோல்வியே அறியாத ஒரே தளபதி, அவர்தான் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த வீடியோவில் ஒரு மனிதன் எப்படி எதிரியிலிருந்து இஸ்லாமிய வரலாறு போற்றும் மாவீரனாக மாறினார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒரு புதிய முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். யார் இந்த சஹாபி? இஸ்லாமிய வரலாற்றில் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு என்ற பெயர் உச்சரிக்கப்படும் போது வீரம், விவேகம், தந்திரம், துணிவு என்ற 4 சொற்களும் ஒரே நேரத்தில் நினைவிற்கு வருகின்றன. உயரமான மலை போல உறுதியான தோற்றம், கழுகை போல கூர்மையான பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, எதிரிகளை முந்தும் போர் அறிவு, இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்தான் சைஃபுல்லா, அல்லாவின் வாள், காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்தில் உஹத் போர்க்களத்தில் முஸ்லிம்களை நிலைகுலையச் செய்த அதே மனிதர் பின்னாளில் முத்தா போரில் இஸ்லாமிய படையை அழிவிலிருந்து காப்பாற்றிய அதே மனிதராக மாறினார். இதுவே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். இஸ்லாத்தை ஏற்கும் முன் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முழு வலிமையோடு போரிட்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது அவர்களின் ஒழுக்கமும் அமைதியும் காலிதின் உள்ளத்தை மெதுவாக அசைத்தது. ஒரு போர் நேரத்தில் முஸ்லிம்கள் தொழுகையில் இருந்த சமயம் தாக்க நினைத்தபோது, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி என்னை பின்னுக்கு இழுக்கிறது என்று அவர் உணர்ந்தார். அதே உணர்வு அவரது உள்ளத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியது. இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் அவர் மனதளவில் தடுமாறினார். அந்த நேரத்தில் அவரது சகோதரர் எழுதிய ஒரு கடிதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தை உலுக்கியது. இனி தாமதிக்க கூடாது, மதினாவே என் பாதை என்று முடிவெடுத்தார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சஃபர் மாதம் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு, அம்ரு பின் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு, உத்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு மூவரும் மதினா சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் புன்னகையுடன் வரவேற்றார்கள். உங்கள் அறிவும் தொலைநோக்கும் ஒரு நாள் இஸ்லாத்திற்கு கொண்டு வரும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த தருணத்தில் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முத்தா போரில் 3000 முஸ்லிம்கள் 2 லட்சம் ரோம படையை எதிர்கொண்டனர். 3 தளபதிகள் ஒருவருக்கு பின் ஒருவர் வீர மரணம் அடைந்தார்கள். அப்போதுதான் கொடி காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு கரங்களில் வந்தது. அந்த நாளில் 9 வாள்கள் உடைந்தன, ஆனால் ஒரு மனமும் உடையவில்லை. அவரின் தந்திரம் முஸ்லிம்களை பாதுகாப்பாக மீட்டது. அந்த நாளில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று அல்லாவின் வாள்களில் ஒரு வாள் போரிட்டது. மக்கா வெற்றியில் இரத்த சிந்தலை தவிர்க்க மிகுந்த பொறுப்புடன் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு செயல்பட்டார். பின்னர் உஸ்ஸா சிலை தகர்ப்பு, இணை வைப்பின் கோட்டைகள் அழிவு எல்லாம் இறை நம்பிக்கையின் வெற்றி சின்னங்கள். காலித் பின் வலீத் ஒரு பாடம். எதிரி கூட சத்தியத்தை அறிந்தால் அதே சத்தியத்தின் பெரும் காவலனாக மாற முடியும். காலித் இப்னு வலீத் இப்னு முக்ரியா அல் மக்ஸூமி ரதியல்லாஹு அன்ஹு. பிறந்த இடம் மக்கா. பிறந்த ஆண்டு ஹிஜ்ராவுக்கு முன் சுமார் 40 ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சுமார் 10-15 வயது குறைவாக. காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரைஷ் குலத்தில், அதிலும் பனு மக்ஸூம் என்ற மிக புகழ்பெற்ற போர் திறமை கொண்ட வம்சத்தைச் சேர்ந்தவர். பனு மக்ஸூம் மக்காவில் போர், ஆயுதம், இராணுவ தலைமையியலில் எல்லாவற்றிற்கும் பெயர் பெற்ற குலம். தந்தை வலீத் இப்னு முக்ரியா மக்காவின் மிகப்பெரிய செல்வந்தர், குரைஷ் தலைவர்களில் ஒருவர், அரசியல் சமூக செல்வாக்கு மிகுந்தவர். ஆரம்பத்தில் இஸ்லாமின் கடுமையான எதிரி. கியூரானில் கூட சூரா அல் முத்தத்திர் 74, 11 மற்றும் 26 வசனங்களில் வலீத் இப்னு முக்ரியா வை சுட்டிக்காட்டும் எச்சரிக்கை வருகிறது என்று முஃபஸிர்கள் விளக்குகிறார்கள். தாய் லுபாபா பின்த் ஹாரிஸ். புத்திசாலித்தனம், தைரியம், உயர்ந்த குடும்ப பின்னணி. காலித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் போர் திறமை அவரது குடும்ப சூழலிலேயே வளர்ந்தது என்பதற்கு சான்று. இஸ்லாமுக்கு முன் காலித் ரதியல்லாஹு அன்ஹு குரைஷ் படையின் முக்கிய தளபதி. உஹத் போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தந்திரம் செய்த அதே காலித் இஸ்லாம் ஏற்ற பின் சைஃபுல்லா, அல்லாவின் வாள் என்று அழைக்கப்படுகிறார். இதிலிருந்து ஒரு பெரிய படிப்பினை, அல்லாஹ் நாடினால் எதிரியையே இஸ்லாமின் பெரும் வீரராக மாற்ற முடியும். யா அல்லாஹ், காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீ வழங்கிய துணிவு, தெளிவு, நம்பிக்கை எங்கள் இதயங்களுக்கும் வழங்குவாயாக. சத்தியத்தின் பக்கம் நிலைத்திருக்க எங்களை உறுதியாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.